மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி நல்லா வந்து கத்தி வச்சு சுரண்டி இதை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம சுட்டு எடுக்கிற தொட்டு அந்த சுட்ட வாடை வரும். அது போகிற வரைக்கும் நல்லா வந்து கழுவணும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில் இது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வரணும். 7-8 விசில் வர வரைக்கும் மூடி விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 6 பீஸு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கால் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா பொடி 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வேக வச்ச ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அந்த வேக வச்ச ஆட்டுக்காலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக குழம்பு வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கடைசியில் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஆட்டுக்கால் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மிளகாத்தூள் வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.